2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை அலுவலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் அதிமுக தலைமை அலுவலகத்துல வழங்கக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. முன்னதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்து அந்த விருப்ப மனு விநியோகத்தை துவக்கி வைப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் வருகை தரவில்லை. இந்த நிலையில தான் தலைமை கழகத்தை சேர்ந்த அலுவலக ஊழியர்களே தற்போது இந்த விருப்ப மனு விநியோகத்தை இருக்காங்க. குறிப்பா தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தரப்புல போட்டியிட விரும்புவதற்கான விருப்ப மனு விநியோகம் என்பது இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. இன்று முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்கள் என்பது விநியோகிக்கப்பட இருக்கிறது. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட இருப்பதாக அதிமுக தலைமை அலுவலகத்தின் தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில முதல் நாளான இன்று நல்ல நாள் என்பதால ஏராளமான கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தங்களுக்கு அந்த விருப்ப மனு, தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெறுவதற்காக வருகை தந்தவனும் இருக்கிறாங்க. தமிழகத்தைச் சேர்ந்த 234 தொகுதிகள்ல தொகுதிக்கு போட்டியிடுபவர்களுக்கு 15,000 ரூபாய் வரைவோலை, அதாவது டிடி பெற்று அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்துல அவர்களுக்கு இந்த விருப்ப மனு என்பது வழங்கப்படுகிறது. அந்த விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து உடனடியாக சமர்ப்பிப்பதற்கும் தலைமை கழகத்தின் ஊழியர்கள் தரப்புல இங்கு விரிவான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தலைமையின் தரப்புல தொடர்ந்து தயாராகி வருகிறார்கள். என்றால் 68,000 வாக்குச்சாவடிகளுக்கும் முகவர்களை நியமிக்கக்கூடிய பணிகள் என்பது வேகமடைந்திருக்கக்கூடிய முகவரை நியமித்து மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக பட்டியலை வழங்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த முகவர்கள் நியமிக்கக்கூடிய பணிகள் என்பது சட்டத்தை எட்டிருக்கிறது. அதே சமயம் திரைமறைவுல மறைமுகமாக அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் அதிமுக தலைமையின் தரப்புல தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக இணைந்திருக்கக்கூடிய சூழல்ல கூடுதலான கட்சிகளை இணைப்பதற்காகவும் தொடர்ந்து தலைமையின் தரப்புல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.